ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெசிமல்ஸுக்கும் மணிக்கும் இடையில உள்ள ஒரு கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெசிமல்ஸ் அண்ட் மணி. ஃபஸ்ட்டு ஒரு மணியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம டெசிமலாக நம்மளுக்கு மாறும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 rupee = 100 paise அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 1 rupee அப்படின்னா நம்மளுக்கு 100 பைசா சேர்ந்தது தான் நம்ம 1 rupee அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ 50 பைஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 50/100. இதை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக இருக்கிறத டெசிமலை மாற்றலாம், டிவைட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆன்சர் டெசிமலில் தான் கிடைக்கும். 2 0 இருக்குது, 2 நம்பர் தள்ளி நம்ம என்ன செய்யணும், அந்த பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் இல்லைங்கிறதுனால 0.50. அடுத்தது 1 rupee 50 paise அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 1 rupee 50 paise அப்படின்னா 1 rupee 50 paise 50/100. அப்போது இது நம்மளுக்கு எப்படி மாறுது, 1 + அப்போது 1 50/100. இந்த 50/100 நம்ம 0.50 எழுதிக்கலாமா? அப்போது 1 0.50. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1.50. இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம இப்படி தான் டெசிமலாக மாற்றுறது. அடுத்தது 75 paise. இதுவும் அதே மாதிரி தான், 75/100. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 0.75. அப்போது ஒரு மணியில் இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம், டெசிமலாக நம்ம மாற்றிருக்கிறோம். இது நம்மளுக்கு ருபீஸ் மணியில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம இதை ஒரு டெசிமலாக மாற்றிருக்கிறோம். அடுத்தது மணியில் நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். யூனிட்டரி மெத்தடு. இந்த மெத்தட் என்னென்னா, ஒரு ஹோல் வேல்யூ கொடுத்துட்டு அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ ஒரு 8 ப்ராடக்டோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராடக்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கூல் ஃபண்ட் ரெக்கார்டில் லைம்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது லெமன். அது தேவைப்படுது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அண்ட் லெமன் இந்த ரேஸுக்காக. இதில் நம்மளுக்கு 2 ஷாப்பில் நம்மளுக்கு லெமன் கிடைக்குது. அதில் எந்த ஷாப் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்துட்டு அதை அந்த ஷாப்லேருந்து நம்ம லெமன் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸஸை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷாப்பில் இந்த லெமனோட இது என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ₹20 ஃபார் 8 லைம். 8 லெமனோட வேல்யூ 20. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு லெமனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதை டிவைட் பண்ணணும். 20-ஐ 8ஆல் டிவைட் பண்ணணும். 20-ஐ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா 2 8s are 16. அப்போ 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிடலாம், எனக்கு 4 வருது. இந்த 4 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கோஷன்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இந்த வரக்கூடிய ரிமைண்டரில் 0 எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கணும். பின்னாடி நம்பருக்கு பின்னாடி நான் சேர்க்கணும், நம்பர் டிவைட் ஆகலை அப்படின்னா. அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 40 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 5 8s are 40. இப்போ நம்மளுக்கு ஒரு லெமனோட வேல்யூ ப்ரைஸ் கிடச்சிருச்சு. என்ன ப்ரைஸ் அப்படின்னா 2 rupees 50 paise. இதுதான் ஒரு லெமனுக்குரிய ப்ரைஸு. எதில், இந்த ஷாப்பில், பை குட் ஷாப்பில். அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் கண்டுபிடிக்கணும். 6 லெமனோட ருபீஸ் என்ன அப்படின்னா 13.50, 13 rupees 50 paise. இதுதான் நம்மளுக்கு 6 லெமனோட வேல்யூ. இப்போ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணல, 2 6 are 12. இதில் 1 வந்துருக்குது. இப்போ இந்த 5-ஐ நம்ம என்ன செய்யணும், இங்கே கொண்டு வரணும். இதில் நம்ம லாஸ்ட்டு இதில் கிளாஸில் பார்த்தோம், டிவைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த இதுலேயும் இந்த கோஷன்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு டெசிமல் வரும். இந்த ஒர்க்கிங் ஏரியாவில், அதாவது இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த டெசிமலை அப்படியே கொண்டு வந்துடக்கூடாது. கொடுத்துருக்குற அந்த டிவைடர்லேயும் இந்த கோஷன்ட்டில் மட்டும்தான் நம்ம அந்த டெசிமலை கொண்டு வரணும். அப்போ அந்த டெசிமலை இங்கே வச்சாச்சு. இந்த 5-ஐ நம்ம கீழே இறக்கியிருக்கோம். 2 6 are 12. இதை 2 சப்ராக்ட் பண்ணால் 15 - 12 நம்மளுக்கு 3 கிடைக்குது. இந்த 0-வை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னா, இங்கே நம்பர் எதுவுமே இல்லை, அதனால் நான் டெசிமல் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணேன். இதில் 0 இருக்குது. 5 6 are 50, 5 6 are 30.
இதை நான் சப்ராக்ட் பண்ணல, எனக்கு என்ன கிடைக்குது 0 வருது. இப்போ இதோட லெமனோட வேல்யூ என்ன 2.25. இப்போ ரெண்டு ஷாப்லையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல, ஒரே இதுதான். இதில் ஒரு லெமனோட வேல்யூ என்னன்னா ₹2.25. இதில் ஒரு லெமனோட வேல்யூ ₹2.50. அப்போ டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸஸாக கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வாங்குறாங்க. இதில் பெஸ்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரூ வேல்யூ ஷாப். அப்போது இந்த ஷாப்பில் தான் நம்ம என்ன செய்யலாம், லெமன் வந்து வாங்கலாம். அப்போது ரெண்டு இதை கொடுத்து நம்ம கம்பேர் பண்ணி வாங்குகிற மெத்தடுக்கு பேர் தான் யூனிட்டரி மெத்தட். அடுத்தது இதில் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்குறேன். இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ராடக்டோட நேம் கொடுத்துருக்குறாங்க, அதோட குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ் வந்து ருபீஸில் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ டூத் பேஸ்ட்டு குவான்டிட்டி என்ன 3 டூத் பேஸ்ட்டோட ரேட் வந்து 85. அப்போது ஈச் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 85-ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். இதில் நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், 85-ஐ 3ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். டிவைட் பண்ணி எனக்கு கிடைச்ச வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 28.50. இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்குது. இந்த வேல்யூவை தான் நான் இதில் வந்து போடணும். அப்போ ஒரு டூத் பேஸ்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ குவான்டிட்டி கொடுத்து அதோட மொத்த ப்ரைஸை கொடுத்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணல நம்மளுக்கு ஒரு டூத் பேஸ்ட்டோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு ஒரு டூத் பேஸ்ட்டோட வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூத் பேஸ்ட் கொடுத்துட்டு ரெண்டு குவான்டிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம இதுக்குரிய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சிருமா, ஒரு டூத் பேஸ்ட்டோட ரேட் வந்து எனக்கு 28.50. அப்போ ரெண்டு டூத் பேஸ்ட்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 28.50-வை 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 0, 5 2s are 10, 8 2s are 16, 16 plus 1 17, 2 2s are 4, 4 plus 1 5. அப்போ இதோட வேல்யூ என்ன 57. இப்படி தான் நம்ம வந்து டோட்டல் குவான்டிட்டி கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்தது சோப்போட ரேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. 4 சோப்போட ரேட் வந்து 60. அப்போது ஒரு சோப்போட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போது 60-ஐ நம்ம என்ன செய்யணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது. அப்போ அந்த 15 அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த இதோட ரேட்டு. அடுத்தது ரைஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க 8 kg. 8 கிலோ அரிசியோட விலை வந்து என்ன அப்படின்னா 202. அப்போ 1 kg-யோட ரைஸ் ரேட் வந்து 25.25. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 1 கிலோவோட ரைஸ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5 kg ரைஸ் வேல்யூவோட கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 kg ரைஸ் வேல்யூவோட நம்ம என்ன செய்யணும், 5-ஐ மல்டிப்ளை பண்ணணும். டெசிமலை எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இது பண்ணணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்மளுக்கு டெசிமல் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. டெசிமல் அண்ட் மணி, லைக் டெசிமல், அன்லைக் டெசிமல், இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.